தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆயத்தத்தோடு கூட இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக, இடைப்படுவாராக. அவருடைய வார்த்தை மகிமையாய் உங்கள் வாழ்க்கையில் விளங்குவதாக. இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 30வது வசனம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் மீன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசை, நம்ம எல்லாருமே அழகாக இருக்கணும். அழகை நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கணும். அந்த அழகுக்காக நிறைய பேர் டிங்கரிங், பெயிண்டிங், பட்டி தடவி என்னென்னமோ வேலைகளை செய்கிறாங்க. கொஞ்சம் நடுத்தர வயது தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா சின்ன சின்ன வாண்டிலிருந்து எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. எல்லாருக்கும் அழகாக இருக்கணும், வெளியில் போகும்போது நம்மை நல்லா பிரதிபலிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசை உண்டு. இந்த இடத்துல அழகாக சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். இதனால் நீங்கள் நினச்சிடக்கூடாது இது வெறும் பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, ஆண்களுக்கும். வார்த்தை என்பது அது இரு நபர்களுக்கும் தான். நமக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ கர்த்தரால் புகழப்படுவாள். ஆமாங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறீங்கன்றது பெருசு இல்லை, எவ்வளோ சூப்பராக உங்களை பிரதிபலிக்கிறீங்கன்றது பெருசு இல்லை. என் அழகாக இருந்துட்டு நான் செய்கிறதெல்லாம் செய்வேன் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா அது தேவனுடைய பார்வையில் அழகாக இருக்காது. அவள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ அவளே புகழப்படுவாள். இன்னைக்கு உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? அதுக்காக நீங்கள் பிச்சைக்காரி மாதிரி இருக்கணுன்றத வேதம் சொல்லலை. நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை. எது பயப்படுகிறது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் தீமையை வெறுக்க முடியுதா? வசனம் சொல்லுது, தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீ விலகு. ஏன் உன்னால் விலக முடியல? ஏன் அதிலேயே நீ அகப்பட்டு கிடக்கிற? ஆண்டவர் தெளிவாய் உன்னோடு கூட இன்னைக்கு இந்த நேரத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட இடைப்படுகிறது. தீமையானதை விட்டு நீ விலகு. நீ அழகுள்ளவள், நீ சௌந்தரியம் உள்ளவள், நல்லது. அதே நேரத்தில் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாயிரு, கர்த்தருக்கு பயப்படுகிறதான நல்ல மகனாயிரு. கர்த்தருக்கு பயப்படுவாயானால் கர்த்தர் இன்னும் உன்னை புகழ்ந்து உன்னை ஆசீர்வதிப்பார். தீமையை வெறுத்து, தீமையை ஒழித்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கும்போது அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களே கர்த்தரால் புகழப்படுவார்கள், அவர்களால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவக்கரம், தேவ கிருபை அது தொடர்ந்து நடத்தட்டும். அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லி பார்க்கிறோம். புகழ்ச்சி கர்த்தரால் உண்டாகட்டும், உயர்வு கர்த்தரால் உண்டாகட்டும். தீமையை வெறுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து காணப்பட கர்த்தருக்கு ஏற்ற பிரியமுள்ளவர்களாய் தேவன் உங்களை உயரத்தில் தூக்கி புகழ்ந்து வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.